அதாவது இந்த பெங்கால் என்ற புயல் சின்னமானது பெங்கால் புயலாக மாறி மிக வலுவான புயலாக மாறி பிறகு வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக கரையை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக சென்னையை நோக்கி வருவதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது முழு திரையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த முழு திரையில் அந்த அந்த எப்படியெல்லாம் செல்ல போகிற அந்த ஆழ்ந்த காற்றழுத்தின் பாதை அந்த முழு திரையிலே காண்பிப்பார்கள். அந்த பாதை எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த தேதியில் எங்கு இருக்க போகிறது என்ற வகையில் அதை பார்க்கிறோம். முழு திரையிலே பார்க்கலாம் அந்த பாதை செல்லும் பாதை எப்படி இருக்கிறது, அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி செல்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் நீங்கள் பார்த்து கண்டால் 30ஆம் தேதி வாக்கில் தான் அந்த கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியும். 30ஆம் தேதி மாலையில் தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. எனவேதான் அன்றைய தினம் ரெட் அலர்ட் என கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையிலே கரையை கடக்கும் என்று தற்போதைய நிலையிலே இன்றைய 2 மணி நேரத்துக்கு முன்னதாக இன்று காலை 10 மணி அளவில் எடுக்கப்பட்ட கணிப்பின்படி வரைகலை படத்தின்படி சேட்டலைட் பிக்சர்ஸ் செயற்கைக்கோள் புகைப்படங்களை வைத்து பார்க்கும்போது தற்போது மாமல்லபுரத்துக்கும் கல்பாக்கத்துக்கும் இடையே மாமல்லபுரம் கல்பாக்கம் அதற்கு இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. இந்த பாதையை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக கொடுத்துள்ள வரைகலைகள். ஆனால் தனியார் வானிலை கணிப்பாளர்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த கரையை கடப்பது என்பது 30ஆம் தேதி அல்ல, 1 அல்லது 1ஆம் தேதி மாலை அல்லது 2ஆம் தேதி காலையில் தான் கரையை கடக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த புயலானது புயலாக வலுப்பெற்றாலும் கடலிலேயே அது தன்னுடைய பாதையை மாற்றி இருக்கிறது. தற்போது நேற்று பிற்பகல் எல்லாம் கரையை நோக்கி நகர்ந்து வந்த அந்த புயல் சின்னமானது மீண்டும் கடலுக்குள்ளேயே சென்று மீண்டும் வர ஆரம்பித்ததால் மெதுவாக மெல்ல நகர ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தற்போது நகர்ந்து வருவதால் தான் இந்த அளவுக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்தம் நிச்சயமாக கரையை கடக்கும் பொழுது வலு விழுந்துவிடும். எனவே புயலாகவோ புயல் சின்னமாகவோ இல்லாமல் காற்றழுத்த மண்டலமாக கரையை கடக்கும் போது மழையை நன்றாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்களிலே ஓரிரு இடங்களில் ஏற்கனவே வானிலை ஆய்வு தெரிவித்து ஓரிரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்று தற்போதைய நிலையில் பார்த்தீர்கள் என்றால் சென்னையில் பெருமழை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் தற்போதைக்கு வானிலையாளர் கணிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் இன்று மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்ட அதாவது தயாராக இருக்க வேண்டும் என்ற வகையில் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் இது 1ஆம் தேதி வந்து பார்த்தீர்கள் என்றால் எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். 30ஆம் தேதி ரெட் அலர்ட் என கொடுத்திருக்காங்க. 2ஆம் தேதி எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். 1, 2 மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது போல் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் 3ஆம் தேதி மழை பெய்வதற்கான வாய்ப்பு 3ஆம் தேதி மழை நின்றுவிடும் என்பது போல் தான் கொடுத்திருக்கிறார்கள். எனவே 2ஆம் தேதி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 30ஆம் தேதி ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. எனவே 30ஆம் தேதி அதிக மழை பெய்வதற்கான ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 28 இன்றைய தினம் எல்லோ அலர்ட் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கட்டாயம் மழை பெய்யலாம், ஆனால் பெரிய மழை பெய்யாது, ஓரளவுக்கு தயாராக இருக்க வேண்டும் எதற்கும் என்பது போல 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஓரிரு இடங்களில் கனமழையும் சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இந்த வானிலை மையத்தின் கணிப்புகள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. தற்போது நிலையில் கடலிலே ரூட்டை மாற்றிவிட்டதால் இந்த புயல் சின்னமானது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது காற்றழுத்த மண்டலமாகத்தான் கரையை கடக்கும். இதனால் மழை பொழிவு இருக்கும், ஆனால் காற்றின் வேகம் பெரிய அளவு இருக்காது என்பதுதான் தனியார் வானிலை ஆய்வாளர் கணித்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று பிற்பகலிலே சென்னை வானிலை ஆய்வு மண்டலத்திலிருந்து அதிகாரப்பூர்வ வெளியாகும். நன்றி சண்முக சுந்தரம்.